செய்திகள் தொடர்கின்றன. தமிழக போலீசாரால் தேடப்பட்டு வரும் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரத்திற்கு அடைக்கலம் கொடுத்து வரும் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசை உடனடியாக கலைக்க வேண்டும் என்று அதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. புதுச்சேரி கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்ததாக திண்டிவனம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் அவர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அவரை கைது செய்ய தமிழக போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டதை அடுத்து அவரது உதவியாளர் உட்பட 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே அமைச்சர் கல்யாண சுந்தரத்திற்கு அடைக்கலம் கொடுத்து வரும் ரங்கசாமி அரசை மத்திய அரசு உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன், குற்றச்சாட்டுக்கு ஆளான கல்யாண சுந்தரத்தை கைது செய்ய தமிழக போலீசாருக்கு புதுவை அரசு ஒத்துழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அவரை காப்பாற்ற முயல்வது அரசியல் சாசன சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும், எனவே புதுவை அரசை மத்திய அரசு உடனடியாக கலைக்க வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். அமைச்சரை ஜாமீனில் வெளியே விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்பது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மட்டுமல்ல, அது இந்த முதலமைச்சருக்கும் பொருந்தும். தமிழக போலீசாரால் தேடப்படுகின்ற குற்றவாளிக்கு முழு அடைக்கலம் கொடுத்து கொண்டிருப்பவர் இந்த முதலமைச்சர் ரங்கசாமி தான். அதனால்தான் நாங்க ஏற்கனவே இது சம்பந்தமா இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம். குஜராத் மாநிலம் சர்தார்பூர் கலவரத்தில் 33 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் 31 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 42 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கலவரம் வெடித்தது. இந்த கலவரத்தை தொடர்ந்து சர்தார்பூரில் இப்ராஹிம் சேட் என்பவரது வீட்டில் அடைக்கலம் புகுந்த 20 பெண்கள் உட்பட 33 பேர் எரித்து கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக கொலை முயற்சி, தீ வைப்பு, சதித்திட்டம் தீட்டியது உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் 73 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்து வந்த சர்தார்புரா விரைவு நீதிமன்றம் இன்று பரபரப்பு தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் 31 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்த நீதிபதிகள் மேலும் 42 பேரை விடுதலை செய்யும்படி தீர்ப்பு கொடுத்தனர். அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தை குழந்தைகள் மருத்துவமனையாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இன்று அந்த நூலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை கோட்டூர்புரத்தில் திமுக ஆட்சி காலத்தில் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் அமைக்கப்பட்டது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமான இங்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு நகரங்களிலும் உள்ள அறிஞர்கள் வழங்கிய விலை மதிப்பற்ற அரிய நூல்கள் மாணவர்கள் படிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளன. இந்த நூலகம் குழந்தைகள் மருத்துவமனையாக மாற்றப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதற்கு அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு அமைப்புகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மருத்துவமனையாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து இன்று இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அருகிலுள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதேபோல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மருத்துவமனையாக மாற்றுவதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகில் புரட்சிகர மாணவர் மற்றும் இளைஞர் முன்னணியினர் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எந்திரன் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெபாசிட் தொகையை திருப்பித் தராவிட்டால் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படங்களையும் வாங்கும் படங்களையும் திரையிட மாட்டோம் என்று திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க கூட்டம் அதன் தலைவர் மு. அண்ணாமலை தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எந்திரன், மாப்பிள்ளை, வேட்டைக்காரன், சுறா போன்ற படங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெபாசிட் தொகையை திருப்பி வழங்காததால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் படங்களையும் வாங்கும் படங்களையும் திரையிட மாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் சன் பிக்சர்ஸ் வெளியிட்ட திரைப்படங்களான வேட்டைக்காரன், சுறா, மாப்பிள்ளை, எந்திரன் ஆகிய படங்களின் மூலம் திரையிட்ட வகையில் எங்கள் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு திரும்ப அளிக்க வேண்டிய பணம் இதுவரை அளிக்கப்படாததால் பலமுறை அவர்களிடம் கேட்டும் அவர்கள் சரியான பதில் சொல்லாததால் அவர்கள் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அந்த பணத்தை எங்களுக்கு பைசல் செய்யவில்லை என்றால் வரும் காலங்களில் சன் பிக்சர்ஸ் தயாரித்து வெளியிடும் படங்களையும் அல்லது விநியோகம் செய்யும் படங்களையும் வெளியிடுவதற்கு எங்கள் அங்கத்தினர்கள் எந்த ஒத்துழைப்பையும் அளிக்க மாட்டார்கள் என்று
இந்த ஏகமனதாக எங்களது கூட்டத்தில் இன்று முடிவு செய்யப்பட்டது. திரையரங்குகளில் தற்போதுள்ள கட்டணத்தை சீரமைத்து மாற்றம் செய்வது, கூடுதல் காட்சிகள் நடத்துவது ஆகியவற்றுக்கு அனுமதி வழங்க தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசுவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவைக்கு நாளை மறுநாள் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதற்கான முன்பதிவுகள் இன்று தொடங்கியது. இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் சனிக்கிழமை காலை 6:50 மணிக்கு கோவை சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனிடையே சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில்கள் இன்று 2.5 மணி நேரம் வரை காலதாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாயினர். வைகை எக்ஸ்பிரஸ், குருவாயூர், சோழன் உள்ளிட்ட ரயில்கள் 2.5 மணி நேரம் வரை காலதாமதமாக புறப்பட்டதால் மதுரை, திருச்சி போன்ற இடங்களுக்கு செல்லும் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாயினர். விக்கிரவாண்டி அருகே 2வது கூடுதல் ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் 2 நாட்களுக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் ரயில்கள் தாமதமாகத்தான் செல்லும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிக்கிம் மாநிலம் நம்சி நகரில் சித்தேஸ்வரதம் என்ற பிரம்மாண்டமான சிவன் கோவில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. பூரி ஜெகநாத், பத்ரிநாத், துவாரகா, ராமேஸ்வரம் ஆகிய 4 புண்ணிய ஸ்தலங்களிலும் அமைந்துள்ள 4 சிவாலயங்களையும் ஒரே இடத்தில் சித்தேஸ்வரதம் என்ற பெயரில் ஒரே சிவாலயமாக அமைத்துள்ளனர். இந்த கோவிலில் 108 அடி உயர சிவலிங்கம் ஒன்று பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சித்தேஸ்வரர் கோவில் திறப்பு விழா சிக்கிம் மாநில முதலமைச்சர் சாம்லிங் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் துவாரகா மடத்தை சேர்ந்த சங்கராச்சாரியார், ஸ்வரூபானந்தா சரஸ்வதி சாமிகள் கலந்து கொண்டு அந்த புதிய கோவிலை திறந்து வைத்தார். இதனிடையே ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் என்ற இடத்தில் கங்கை மகோத்சவம் என்ற ஆற்று திருவிழா தொடங்கியது. 5 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கையில் புனித நீராடி ஆற்றங்கரையில் அகல் விளக்கு தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டனர். இந்த திருவிழாவில் வெளிநாடுகளை சேர்ந்த பக்தர்களும் ஆர்வமுடன் வந்து கங்கையில் குளித்து தீபங்களை ஏற்றியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. வேலை தருவதாக கூறி 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த போலி வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன அதிபரை கைது செய்ய வலியுறுத்தி 350க்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தேவாரப்பிள்ளை சிவக்குமார் என்பவர் MS டெக்னோ என்ற தொழிற்பயிற்சி நிறுவனம் ஒன்றை சென்னை கிண்டியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கி நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தில் பயிற்சி பெற்றால் அந்த நிறுவனத்திலேயே வேலையும் தரப்படும் என்று கூறி படித்த இளைஞர்களிடம் 2000 முதல் 1 லட்சம் வரை வசூலித்து 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதில் பணம் செலுத்தி ஏமாற்றமடைந்த 350க்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர். அந்த நிறுவன அதிபரை கைது செய்ய கோரியும் பணத்தை மீட்டுத் தருமாறும் அவர்கள் காவல் ஆணையாளரிடம் வலியுறுத்தினர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது சாதுவான பூனை சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது பழமொழி. சாதுவாக நின்று கொண்டிருக்கும் ஒரு பூனையை குருவி சீண்டுகிறது. தொடர்ந்து பலமுறை சீண்டியதால் ஆத்திரமுற்ற பூனை குருவியை கவ்வி பிடிக்கிறது. பொறுமைக்கும் எல்லை உண்டு. முதல் டெஸ்டில் இந்திய அணி அபார வெற்றி. சதம் அடிக்காமல் மீண்டும் ஏமாற்றினார் டெண்டுல்கர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.